நாம் அனைவரும் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும், நிம்மதியாகவும், வெற்றிகரமாகவும் இருப்பதை விரும்புகிறோம். ஆனால் அன்றாட பிரச்சனைகள், வேலைகள், கடமைகள் என்று ஓடும் போட்டியில் முக்கியமான விஷயங்கள் எப்போதும் பின்தள்ளி விடப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் என்ற புத்தகத்தின் மைய கருத்து மிகவும் எளியது. நாம் நமது நேரத்தை எப்படி செலவிடுகிறோம், நமது வாழ்க்கையில் முக்கியமானவை என்ன என்பதற்கிடையே ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது. இந்த இடைவெளிதான் நம்மை அழுத்தம், சோர்வு மற்றும் நிறைவு இல்லாத உணர்வில் சிக்க வைக்கிறது. பாரம்பரியமாக நாம் கற்றுக்கொண்ட நேர மேலாண்மை முறைகள் நம்மை வேகமாகவும், கடினமாகவும், அதிக திறமையாகவும் பணிபுரிய சொல்கின்றன. நீண்ட டு டூ பட்டியல்களை தயாரித்தல், காலண்டரில் நிமிடம் பார்த்து திட்டமிடல், எது முக்கியம், எது அவசரம் என்று முன்னுரிமை வரிசைப்படுத்துதல் போன்றவை இதில் அடங்கும். ஆனால் இந்த முறைகள் எல்லாம் நம்மை நாம் செய்யும் செயல்களை சரியாக செய்கிறோமா என்ற கேள்வியில் மட்டுமே கவனம் செலுத்த வைக்கின்றன. இது ஒரு மேலாளரின் மனோபாவம். ஆனால் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் புத்தகம் சொல்வது என்னவென்றால், முதலில் நாம் சரியான காரியங்களை தான் செய்கிறோமா என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். இது ஒரு தலைவரின் மனோபாவம். நாம் எங்கே போகிறோம் என்பதை முதலில் தீர்மானித்த பிறகுதான் எவ்வளவு வேகமாக போகிறோம் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள புத்தகம் ஒரு சிறந்த கருவியை நமக்கு வழங்குகிறது. நேர மேலாண்மை அட்டவணை. இந்த அட்டவணை எல்லா காரியங்களையும் 2 விஷயங்களாக பிரித்து வைக்கிறது. ஒன்று அவசரமானதா, அர்ஜென்ட், அதாவது உடனடியாக கவனிப்பது அல்லது தேவைப்படும் காரியம். 2 அது முக்கியமானதா, இம்பார்ட்டன்ட், அதாவது நீண்ட கால இலக்குகள், மதிப்புகள் மற்றும் நமது வாழ்க்கையின் தரத்திற்கு உண்மையில் பங்களிக்கும் காரியங்கள். இந்த 2 அடிப்படையில் எல்லா காரியங்களும் 4 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. முதலாவது முக்கியமான மற்றும் அவசரமான காரியங்கள். இதில் நெருக்கடி, திடீர் பிரச்சனைகள், கடைசி நிமிட வேலைகள் போன்றவை வரும். இந்த காரியங்களை நாம் தவிர்க்க முடியாது. ஆனால் இந்த பகுதியில் மட்டும் அதிக நேரம் செலவிட்டால் அது மன அழுத்தம் தரும். இரண்டாவது முக்கியமான ஆனால் அவசரம் இல்லாத காரியங்கள். இதுவே இந்த புத்தகத்தின் முக்கிய பகுதியாகும். இந்த பகுதியில் நீண்ட கால திட்டமிடுதல், உறவுகளை வலுப்படுத்துதல், தனிப்பட்ட திறமையை வளர்த்தல், புதிய வாய்ப்புகளை ஆராய்தல், உடல் நலம் பார்த்து கொள்ளுதல், பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முன்னரே தடுத்தல் போன்ற காரியங்கள் வரும். இவை அவசரமாக தெரியாததால் நாம் இவற்றை எப்போதும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிடுகிறோம். ஆனால் உண்மையில் இந்த பகுதியில் நேரம் செலவிடுவதே நமது வாழ்க்கையின் தரத்தை முழுமையாக மாற்றும். மூன்றாவது முக்கியமில்லாத ஆனால் அவசரமான காரியங்கள். இது ஒரு தந்திரமான பகுதி. இதில் சில தேவையற்ற தொலைபேசி அழைப்புகள், சில கூட்டங்கள், மற்றவர்களின் குறுக்கீடுகள் போன்றவை வரும். இவை அவசரமாக தோன்றும், ஆனால் நமக்கு உண்மையில் எந்த நன்மையும் தராது. இதில் அதிக நேரம் செலவிடுவது நம்மை ஒரு பாத்திரமாக மாற்றி நமது சொந்த இலக்குகளிலிருந்து விலகிச் செல்ல வைக்கும். நான்காவது முக்கியமில்லாத மற்றும் அவசரமில்லாத காரியங்கள். இது தெளிவான நேர விரயம். இதில் பயனற்ற செயல்கள், அதிகமான தொலைக்காட்சி பார்த்தல், சோஷியல் மீடியாவில் வீண் நேரம் கடத்துதல் போன்றவை அடங்கும். இது ஒரு பொறுப்பற்ற வாழ்க்கை முறையை உருவாக்கும். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் முறையின் குறிக்கோள் நமது நேரத்தின் பெரும் பகுதியை முக்கியமான ஆனால் அவசரமில்லாத பகுதியில் செலவிடுவதே ஆகும். நாம் இப்பகுதியில் திட்டமிடுதல், தடுத்தல் மற்றும் வலுப்படுத்துதல் போன்ற காரியங்களில் முதலில் கவனம் செலுத்தினால் திடீர் நெருக்கடிகள் தானாகவே குறையும். எடுத்துக்காட்டாக, ஒரு வண்டியை நாம் தவறாமல் பராமரித்தால் அது சாலையில் பழுதாகும் சந்தர்ப்பங்கள் மிகவும் குறையும். அதேபோல் நமது குழந்தைகள் அல்லது துணையுடன் நல்ல உறவை வளர்த்து கொண்டால் எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்க முடியும்.
இதை நடைமுறைப்படுத்த வாராந்திர திட்டமிடல் என்னும் ஒரு எளிய செயல்முறை உள்ளது. வாரத்துக்கு ஒரு முறை 30 நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் வாழ்க்கையின் முக்கிய பாத்திரங்களைப் பற்றி சிந்தியுங்கள். எடுத்துக்காட்டாக, நீங்கள் ஒரு பெற்றோர், கணவன், மனைவி, ஒரு தொழில்முறை நபர், ஒரு நல்ல மகன், மகள் மற்றும் உங்கள் சொந்த ஆளுமை என்ற வகையில் பல பாத்திரங்கள் உள்ளன. ஒவ்வொரு பாத்திரத்திலும் அந்த வாரம் நீங்கள் செய்ய விரும்பும் ஒரு சிறிய ஆனால் முக்கியமான காரியத்தை தீர்மானியுங்கள். இது குழந்தையுடன் விளையாடுவது, துணையுடன் ஒரு நடை செல்வது, ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ள தொடங்குவது அல்லது உடற்பயிற்சி செய்வது எதுவாக இருப்பினும் சரி. இந்த முறை பெரிய கற்கள் கொள்கை என்று அழைக்கிறார்கள். ஒரு பெரிய பாத்திரத்தில் முதலில் பெரிய கற்களை வைத்தால்தான் பிறகு சிறிய கற்கள், மணல் மற்றும் தண்ணீர் அனைத்தும் வெகு சுலபமாக பொருந்தும். முதலில் சிறிய கற்களையும் மணலையும் நிரப்பினால் பெரிய கற்கள் பொருந்தாது. அதேபோல் உங்கள் வாரத்தில் முதலில் உங்கள் முக்கியமான காரியங்களுக்கு இடம் ஒதுக்கீடு செய்து பிறகு மற்ற சிறிய அவசரமான தேவைகளுக்கு போதுமான இடம் இருக்கும். இந்த வாராந்திர திட்டம் உங்களுக்கு ஒரு தெளிவான திசையை கொடுக்கும். அன்றாடம் எதிர்பாராத விஷயங்கள் நடந்தாலும் இந்த திட்டம் இருப்பதால் அந்த மாற்றங்கள் முக்கியமானதா இல்லையா என்று நீங்கள் சுலபமாக முடிவெடுக்க முடியும். சில நேரங்களில் திட்டத்தை மாற்றுவதே சரியான முடிவாக இருக்கும். ஆனால் அப்போதும் உங்கள் திசை காட்டி உங்களுக்கு வழிகாட்டும். இந்த அணுகுமுறை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மட்டுமல்ல, உங்கள் குடும்பம் மற்றும் பணியிடத்திலும் அதிசயம் செய்யும். மற்றவர்களுடன் நீங்கள் முக்கியமான அவசரமில்லாத காரியங்களில் நேரம் செலவிடும் போது ஒரு உயர் நம்பிக்கை சூழ்நிலை உருவாகிறது. இதன் விளைவாக சண்டைகள், தவறான புரிதல்கள் மற்றும் கட்டுப்பாடு போட வேண்டிய தேவை குறைகிறது. இது ஒட்டுமொத்தமான அமைதி மற்றும் செயல்திறனை அதிகரிக்கிறது. கடைசியாக, ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் என்பது ஒரு நேர மேலாண்மை தந்திரம் மட்டுமல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. இது நம்மை நமது உள் சத்தம் கேட்கும் பழக்கத்திற்கு அழைத்து செல்கிறது. நமது வாழ்க்கையில் என்ன உண்மையில் முக்கியமானது என்பதை அடிக்கடி நினைவூட்டுவதற்காக இந்த முறை நமக்கு ஒரு கருவியை தருகிறது. இந்த வழியில் நடப்பதன் மூலம் நாம் வெறும் பரபரப்பான வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்து ஒரு அர்த்தமுள்ள, நிறைவான மற்றும் அமைதியான வாழ்க்கையை உருவாக்க முடியும். நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய காரியமும் நமது பெரிய இலக்குகளுக்கு பங்களிக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ இது நமக்கு உதவுகிறது.